இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் வந்து நேரடியாக முதலமைச்சர் சீட்டுன்னு சொல்கிறார். அதுக்கு தான் வந்து பல படிநிலைகள் இருக்குது. இதெல்லாம் படித்தா மட்டும்தான் நீங்கள் மேலே வரும். அப்படி தான் வந்து தொண்டர்கள் வந்து வழி நடத்தணும். தொண்டர்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தணும் கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்திலே ஒருத்தர் வந்து மேலே ஏறும்போது சொல்லுவார், அவர் கீழே இறங்கினா தான் நான் பேசுவேன், இல்லைனா இந்த கூட்டத்தை நான் பாதியிலே நிறுத்திட்டும் போவேன்னு சொல்கிற தலைவரா, நீ மேலே இருந்து கீழே இறங்க, நீ இறங்கினா தான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன்னு சொல்கிறார் விஜய். ஈரோட்டில் இப்படி தான் வந்து பேசுகிறார். நீங்கள் எந்த மாதிரி ஒரு சமூகத்தை வார்த்தை எடுக்கிறீங்க? கூட்டி பேருக்கிறவ 4 புருஷனை வச்சுருக்கா, எங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னு அந்த ஷோல்டரை விஜய் ஸ்டைல்லே வந்து ஷோல்டரை தூக்கி விட்டு நாங்கள் 10 கல்யாணம் கூட பண்ணிப்போம், 10 பேரை கூட நாங்கள் வச்சுப்போம்னு சொல்கிறது நம்மளால் இயல்பாக கடந்து போக முடியாது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து திமுக ஓட்டு போடக்கூடாது, பெண்கள் வாக்கு வந்து போடக்கூடாது, இளைஞர்கள் வந்து வாக்களிக்கக்கூடாது. ஸோ இந்த 3 வாக்குகளையும் பிரித்தா ப்ளஸ் இவர் வந்து அவங்களுக்கு கூடுதல் பலம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிறுபான்மையினர் இருக்கார். இதெல்லாம் வந்து சேர்த்தா பார்த்தீங்கன்னா திமுக வந்து போகிற வாக்குகள் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு இறக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் தான் விஜய். அவருக்கு எந்த விதமான 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயோட சாயம் வந்து வெளுக்கும். 2020க்கு அப்புறம் தாவேக்கான்னு ஒரு கட்சி களத்தில் இருக்குமான்னு வந்து தெரியுது. நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் தாவேக்காவினுடைய நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமான திருமிகு மணிகண்டன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். தாவேக்காவினுடைய அரசியல் பயணத்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் ஒரு அதிகப்படியான கவனம் பெறுதோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுது. சார் இப்போ வந்து தாவேக்காவினுடைய ஆதரவு நிலை எப்படிங்கிறது வந்து மக்கள் பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியான ஒரு ஆதரவு வந்து கொடுக்குறாங்க, நிறைய பேசுகிறாங்க, விஜய் வந்து நல்லா நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சினிமாவில் இருந்து அவர் வந்து படிப்படியாக முன்னேறி மேலே வந்திருக்கார் இல்லைங்களா, அதுபோல் தான் எல்லாமே. நீங்கள் வந்து இப்போ ஒரு எஜுகேஷன் நீங்கள் எடுத்தா கூட முதல்ல நீங்கள் வந்து ப்ரீகேஜி யூகேஜி சேரணும்னு கூட அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 1ஆம் வகுப்பு சேரணும். 1ஆம் வகுப்பு நீங்கள் கண்டிப்பாக வந்து சேரணும். 1ஆம் வகுப்பு சேர்ந்து தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹையர் எஜுகேஷன் வரணும். நான் எடுத்த உடனே பிஹெச்டி தான் பண்ணணும்னு இவர் சொல்கிறார் அரசியலில். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் வந்து நேரடியாக முதலமைச்சர் சீட்டுன்னு சொல்கிறார். அதுக்கு தான் வந்து பல படிநிலைகள் இருக்குது. இதெல்லாம் படித்தா மட்டும்தான் நீங்கள் மேலே வரும். அப்படி தான் வந்து தொண்டர்கள் வந்து வழி நடத்தணும். தொண்டர்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தணும். திமுக இன்றைக்கி 75 ஆண்டுகளாக இன்றைக்கி உயிர் போட இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தொண்டர்களுக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுத்துருக்காங்க, அரசியல் மையப்படுத்தியிருக்காங்க. இந்தியா வந்து இங்கே திணிக்கும் போது பல்வேறு போராட்டங்கள் வந்து இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி மாநிலம் வந்து பல பேர் உயிர் விட்டு தான் இன்றைக்கி வந்து இருமொழி கொள்கை நம்மக்கிட்ட இருக்குது. மீதி எல்லாரும் மும்மொழி கொள்கை எடுத்த எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி வந்து வளரவே இல்லை. நம்மளை விட 10 மடங்கு 20 மடங்கு அவங்களுக்கு நிதி அள்ளி கொடுத்தாலும் குஜராத் மாதிரி மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள் வந்து வளரவே இல்லை. நம்ம ஏன் இவ்வளோ தூரம் வளர்ச்சின்னா இருமொழி கொள்கை. நம்ம வந்து இந்த இருமொழி கொள்கையில் வந்து ரொம்ப உறுதியாக நம்ம இருந்தோம். நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் வந்து போகிறாரு, உலக நாடுகளில் பேசுகிறாரு, பல நாடுகளோட அவங்களோட பார்லிமெண்ட்டில் போய் பேசுனா கூட ஹிந்தியில் தான் வந்து பேசுவார். ஆனால் தமிழ்நாட்டில் வந்தால் இப்போ ரீசெண்டாக மதுரையில் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறார். ஏன்னா இந்த திராவிட மண் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு. பர்டிகுலராக திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ தூரம் வந்து பயம். நீ வந்து ஹிந்தியில் பேசுனா இங்கே இடம் கிடையாது உனக்கு, குறைஞ்சபட்சம் ஓட்டுக்காவது வந்து பேசுகிறார். இந்த மாதிரி எந்த விதமான வேலைகளும் வந்து தாவேக்கா வந்து பண்ணவில்லை. தொண்டர்களை வந்து அவங்க வந்து அரசியல் மையப்படுத்தாததுக்கு உதாரணம் என்னன்னா பல்வேறு உதாரணங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரிகள் தான் அவங்க விஜயை ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு காரணத்துக்காக விஜய் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் இவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, ஓட்டு போடலன்னா நான் விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு சொன்னாங்க. இதை நம்ம வந்து இயல்பாக கடந்து போயிட்டோம். இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என் வந்து சகோதரி தான் அவங்க வந்து என் புருஷனை விட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதையும் நம்ம வந்து கடந்து போகணும். இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த 41 பேர் உயிர் இழந்தப்போ 2 குழந்தைங்களை பறி கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்களோட அம்மாவும் சொல்கிறாங்க, பாட்டியும் சொல்கிறாங்க, என் குழந்தை போனால் என்ன, விஜயை ரொம்ப நான் நெருக்கத்தில் பார்த்தேன், விஜய்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக, ஒரு கள செயல்பாட்டாளராக நம்ம இதை எப்படி அணுகிறதுன்னு தெரியல. இப்படிலாம் ஒரு இந்த மக்களுக்காக நாங்கள் வந்து போராடி இருக்கோம், மக்களுக்காக வந்து ஜல்லிக்கட்டில் அடி வாங்கியிருக்கோம், ரத்தம் சிந்திருக்கோம், வேர்வை சிந்திருக்கோம். ஆனால் இப்படி ஒரு சமூகத்தை நம்ம வந்து பார்க்கவே இல்லை. எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் வந்து வழி நடத்தவே இல்லை. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா
அந்த கட்சியோட தலைவர் வந்து கண்டிப்பார், இதெல்லாம் வந்து தவறான போக்கு, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்திலே ஒருத்தர் வந்து மேலே ஏறும்போது சொல்லுவார், அவர் கீழே இறங்கினா தான் நான் பேசுவேன், இல்லைனா இந்த கூட்டத்தை நான் பாதியிலே நிறுத்திட்டும் போவேன்னு சொல்கிற தலைவரா, நீ மேலேருந்து கீழே இறங்க, நீ இறங்கினா தான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன்னு சொல்கிறார் விஜய். ஈரோட்டில் இப்படி தான் வந்து பேசுகிறார். நீங்கள் எந்த மாதிரி ஒரு சமூகத்தை வார்த்தை எடுக்கிறீங்க இன்னைக்கு? இதெல்லாம் நீங்கள் பழசு. இன்னொரு தம்பி ஒருத்தன் சொன்னான், இதுக்கெல்லாம் மேலே ஹைலைட்டாக என்ன சொன்னான்னா, எங்கள் அம்மா உரிமை தொகை வாங்கினாலும் இன்றைக்கி எங்கள் அம்மா அடிச்சு போட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். இது எப்படி நம்ம பார்க்க முடியும்? இது ஒரு 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 சமூகம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம முன்னேறி இவ்வளோ தூரம் பல பேரோட உழைப்பு, பல பேரோட உயிரை தியாகம் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து தமிழகத்தை வந்து எப்படியாவது வந்து இங்கே வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றணும் அப்படின்னு இங்கே நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து திருப்பரங்குன்றம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். இப்படிலாம் அரசியல் சூழ்நிலை இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் பிரபலத்தை வச்சு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நான் விஜய் போய் இன்றைக்கி விஜய் என்ன மாதிரி மாற்றத்தை வந்திருக்காருன்னா, நம்ம இளைஞர்களை, படித்த இளைஞர்களை முட்டாள்களாக, தற்கூரிகளாக மாற்றி வச்சுருக்கார். இன்றைக்கி ஒரு பாப்பா இன்றைக்கி உள்ளபடியே நான் ரொம்ப அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து தொழிலாளர்களை எவ்வளோ தூரம் நம்ம வந்து தூக்கி பிடிக்கிறோம். அந்த பாப்பா சொல்கிறாங்க, ஒரு குப்பை பொறுக்கிறோம் 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், கூட்டி பெருக்கிறவ 4 புருஷனை வச்சுருக்கா, எங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னு அந்த ஷோல்டரை விஜய் ஸ்டைல்லே வந்து ஷோல்டரை தூக்கி விட்டு நாங்கள் 10 கல்யாணம் கூட பண்ணிப்போம், 10 பேரை கூட நாங்கள் வச்சுப்போம்னு சொல்கிறது நம்மளால் இயல்பாக கடந்து போக முடியாது. அவங்களும் நம்ம வீட்டில் பிறந்த ஒரு சகோதரி தான். அவங்கள யார் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னா, இது ஒட்டுமொத்த பொறுப்பும் மேற்கொண்டு விஜய் தான். அப்போ விஜய் நல்லவர். விஜய் வந்து எதுவுமே வந்து கொலை பண்ணாலும் விஜய் நல்லவர், பொண்டாட்டியை பார்க்கலனாலும் விஜய் நல்லவர், பிள்ளைங்களை பார்க்கனாலும் விஜய் நல்லவர், அப்பாவும் பார்க்கலாலும் விஜய் நல்லவர், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு இந்த விஜய் செய்கின்ற இந்த அயோக்கியத்தனமான அரசியலை வந்து சரின்னு சொல்கிறதுக்கு இந்த இணையதள கூலிகளை வச்சு விஜய் நல்லவர்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கான்ஸ்பிரன்சி தியரியை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே தெரியாத இந்த பச்சிளம் குழந்தைகள், எதுவுமே தெரியாத அப்பாவி இளைஞர்கள், பொதுமக்கள் உள்பட, மகளிர் உள்பட விஜய் என்ன தப்பு பண்ணார், அவர் அரசியலுக்கு வந்து தப்பான்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கு வந்து தப்பே இல்லைங்க, அரசியல் நீங்கள் பண்ணவே இல்லை, அதுதான் தப்புன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் விஜய் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல்வேறு நெருக்கடிகள் இல்லை, எத்தனை பேரை வந்து காவு கொடுப்பார் விஜய்னு நமக்கு வந்து தெரியல. இது உள்ளபடியே நமக்கு வந்து அதிர்ச்சி இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு அரசியல்வாதி வந்ததுக்கு திமுக அதிமுகவும் ஒரு காரணமா? ஏன்னா அவங்க வர்றதுக்கான இடத்தை இவங்க கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே சார். இல்லை, இது ஒரு ஜனநாயக நாடுங்க, யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்படியாப்பட்டவரை கொண்டாடுற அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சியும் அதிமுகவினுடைய ஆட்சியும் மாறி மாறி இப்படி நடந்ததுனால ஒரு விஜய் மாதிரி ஒரு கல்ட் இமேஜை வந்து கொண்டாடுற நிலைமைக்கு கொண்டு தள்ளிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உயர்ந்த மாநிலம், வளர்ந்த மாநிலம். ஏன் விஜய் அரசியலுக்கு வராருன்னு நீங்கள் வந்து கேளுங்க. ஏன் வராருன்னா, நீங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கீங்க, சினிமா துறையில் பல்வேறு முறைகேடுகள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்கம் டேக்ஸ் கூட ஒழுங்காக கட்டலை. அப்போது பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்டிகுலராக அதிமுகன்னு ஒரு கட்சியை பற்றி அவங்க கவலைப்படல, அது வந்து பிஜேபியோட கரைஞ்சு போயிட்டாங்க. அப்போ திமுகவை எதிர்க்கணும்னா யாராவது ஒரு நடிகர் பிம்பம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஐயா ரஜினிகாந்த் முயற்சி பண்ணாங்க, அவர் வந்து வரலை. அதுக்கப்புறம் பல்வேறு நடிகர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க, சரத்குமார்லேருந்து நெப்போலியன்லேருந்து யாரையும் முயற்சி பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்தவங்களே பாஜகவில் வந்து உயர் பதவியில் கொடுத்து இழுக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசையை தூண்டி பார்க்குறாங்க, எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் சரத்குமார் தனி கட்சி ஆரம்பித்து பார்த்தாங்க, அதுவும் வந்து ஒன்றும் போண்டி ஆகலை. அப்போது எல்லாருமே வந்து வச்சு பார்க்கும்போது கடைசியில் முடியலன்னும் போது அப்போ யாருக்கு ரசிகர் பலம் அதிகமாக இருக்குது, யார் அரசியல் ஆசை யார் இருக்குது, சினிமாவில் வந்து ஒழுக்கமின்மை யார் இருக்காங்க, ஒழுங்காக பணம் கட்டாமையாமல் இருக்காங்கன்னா, அப்போ வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரே ப்ராடக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான். அப்போ விஜயை வச்சு இங்கே வந்து குட்டி குழப்பத்தை உண்டாக்கி இந்த களத்தை வந்து மாற்றி திமுக வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து திமுக ஓட்டு போடக்கூடாது, பெண்கள் வாக்கு வந்து போடக்கூடாது, இளைஞர்கள் வந்து வாக்களிக்கக்கூடாது. ஸோ இந்த 3 வாக்குகளையும் பிரித்தா ப்ளஸ் இவர் வந்து அவங்களுக்கு கூடுதல் பலம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிறுபான்மையினர் இருக்கார். இதெல்லாம் வந்து சேர்த்தா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து போகிற வாக்குகள் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு இறக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் தான் விஜய். அவருக்கு எந்த விதமான, அதனால தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் அரசியல் பண்ணாமல் ஜாலியாக இருக்கார். அவர் வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்கார், களத்தில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அழுதுகிட்டு. ஸோ இப்படி வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த பணம் வந்து இது வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணல. முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் செலவு பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த விதமான செலவும் பண்ணல. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து 10th +2 வந்து மாவட்டத்தில் 3 மதிப்பெண்கள் எடுத்துங்க, 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வந்து பரிசளிப்பு கொடுக்குறாரு.
ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கல? 33 வருஷமாக நீங்கள் சினிமா துறையில் இருந்தீங்களே, ஏன் அப்போனா அப்போ படிப்படியாக இவர் வந்து ஏற்றி வராங்க, எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் அவருக்கு பண்ணது பார்த்திங்கன்னா அரசியல் வகுப்பு. ஜல்லிக்கட்டு கூட்டு வந்ததும் சரி, அனிதா வீட்டுக்கு போனதும் சரி, தூத்துக்குடி, இதெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனைங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பரிசளிக்கிறவங்க கூப்பிட்டு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக நான் முதலமைச்சர் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த இளைஞர்களை மூளை செலவு பண்ணி இவங்களை வந்து அரசியல்லேருந்து அப்புறப்படுத்துகிறார். இப்போ நம்ம நினைக்கிறோம் விஜய் வந்ததுக்கப்புறம் தான் பல்வேறு இளைஞர்கள் அரசியல் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த என்ன மாதிரி அரசியல் பேசுகிறாங்க? அவர் எது பண்ணாலும் சரின்னு பேசுகிறாங்க. அவர் கொலை பண்ணாலும் சரின்னு பேசுகிறாங்க. பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணாலும் சரின்னு பேசுகிறாங்க. பொண்டாட்டியை வந்து அவர் வந்து துன்புறுத்திருக்காருன்னு சொன்னாலும் சரின்னு பேசுகிறாங்க. அப்பா அம்மாவை பார்க்கலனாலும் சரி. ஏன் இதெல்லாம் பார்க்கணுன்னு கேட்குறானுங்க. அதுக்கு மேலே என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க அவர் ஊடகத்தை சந்திக்கல, ஏன் ஊடகத்தை சந்திக்கணும்னு கேட்குறேன். அவங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் கேட்குறேன், நான் ஏன் ஊடகத்தை சந்திக்கணும்? அப்போது இது என்ன மனநிலை? ஆர்எஸ்எஸ் செய்கின்ற மனநிலை. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஏன் மக்களை சந்திக்கணும், நாங்கள் ஏன் எலெக்ஷனில் கூட அவங்க வந்து போட்டி போட மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் தீர்மானிப்பாங்க யார் எலெக்ஷனில் நிற்கணும், யார் ஜெயிக்கணும், யார் ஆட்சி பண்ணணும். ஜெயிச்சு வந்தாலும் அதை யார் வந்து மக்களுக்கு வந்து யார் வந்து அந்த இடத்துல இருக்கணும், அவன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். இதுதான் வந்து டெல்லியோட ஃபார்முலா, இதுதான் நாக்பூரோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வருது. அதை விஜய் மட்டும்தான் இன்றைக்கி ஆதரித்து பேசிகிட்டு இருக்காரு. இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இதனால தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஸோ இது வந்து அதிமுகவும் திமுகவும் இதுக்கு வந்து பொறுப்பு இல்லை. அவரோட பேராசை. நீங்கள் பாருங்கள், தமிழக மக்கள், அறிவார்ந்த மக்கள், படித்த மக்கள், இவங்க வந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயோட சாயம் வந்து வெளுக்கும். 2020க்கு அப்புறம் தாவேக்கான்னு ஒரு கட்சி களத்தில் இருக்குமான்னு வந்து தெரியுது. ஏன் நம்ம இதை வந்து சொல்கிறோன்னா, பல்வேறு வந்து மக்களுக்கான சேவைகள் செஞ்சு தான் வந்து இன்றைக்கி திமுக வந்து இருக்குது. ஒன்றும் இல்லை, மகளிர் உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு வழியில் நிறுத்திடுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அறிவித்து போடுறாங்க. யாருக்குமே தெரியாது. நிதித்துறை செயலாளர் தாண்டி எந்த விதமான அமைச்சர்களுக்கே தெரியாமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபா வந்து போடுறாங்க. இன்றைக்கி அது பெண்களுக்கு வந்து அவ்வளோ வந்து உதவி வர மாதிரி இன்றைக்கி இல்லை, எல்லாருக்குமே போயிருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது மகளிர் உதவித்தொகை. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போது ஒருத்தர் வந்து அரசு ஊழியராக இருக்கார், அவருக்கு வந்து நீங்கள் மகளிர் உதவித்தொகை கொடுக்க முடியுமா? அந்த உதவித்தொகைன்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான வருமானமும் இல்லை, நாங்கள் அந்த க்ரைட்டீரியா இருக்குது, அதுக்குள்ளே யார் விண்ணப்பம் யார் கொடுக்குறாங்க முதல்ல அதுதானே இருக்குது. நீங்கள் விண்ணப்பமே கொடுக்கலங்க, உங்களுக்கு நான் உதவித்தொகை கொடுக்கணும், எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு வந்து 10 வீடு இருக்குது, எனக்கு மாதம் வந்து 10 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வருது, எனக்கு உதவித்தொகை வேணும்னு சொன்னால் அந்த அது ரிஜெக்ட் தான் ஆக செய்யும். அவங்க போய் கள ஆய்வு பண்ணுறாங்க. இவங்க என்ன தான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்தாலும் இதெல்லாம் இருக்குங்க. ஒரு உதவித்தொகைன்றது அது வந்து மகளிருக்கான ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுக்கணும். எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட முடியாதுங்க. இப்போ அரசு வேலை இருக்குது, அதுக்கு ஏன் நம்ம நிறைய வந்து கிரைட்டீரியா வச்சுருக்கோம். இதுக்கு இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த எக்ஸாம் எழுதிருக்கணும், இது பாஸ் பண்ணால் தானே அது கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் சிக்ஸர் மேலே சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மேலே சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1500 ரூபா கொடுத்துருந்தா 2000 ரூபா மாற்றிருக்காங்க. கைம்பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து இன்றைக்கி 1500 ரூபா மாற்றிருக்காங்க, 1500 மாற்றிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த மாதத்தோட உதவித்தொகையோட சேர்த்து 2000 ரூபாய் சிறப்பு தொகை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு இன்றைக்கி மட்டுமே உதவித்தொகைகள் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து தாங்க இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்காங்க. இது வந்து மக்களுக்கான அரசாக இருக்குது. வெல்பர் வந்து செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது எதுவுமே செய்யாத விஜய் சும்மா வாயிலே வந்து வடை சுட்டுட்டு இருந்தாருன்னா இந்த களம் அவருக்கான களம் இல்லை. நன்றி.